நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர் பத்ரி ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரோப்ளாக் கேம் பிளே. இது மேலே ஏறி பார்ப்போம். சரி, இந்த ஃப்ரீ ஃபயரா? இது நல்லா இருக்காது. என்னடா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஏதோ கட்டமாக இதை ஏற்றுக்கிட்டு நட்டிங்க. இந்த கேம் ஒரு பிக்சல் கேமுங்க. லீவ் கொடுத்துடலாம். நான் லீவ் எடுத்துக்கிறேன். இந்த கேம் விட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ரீ ஃபயர்னால் அது இது கிடையாது. ஓரியன் பண்டில் போட்டிருக்க ஃப்ரீ ஃபயர் தான். பேராட்ராகன் நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் தான். ஜெஃபர்சன் 20X போட்டிருக்கோம். X20 ஜெஃபர்சன் 20X அப்படி காமிச்சா நல்ல ஃப்ரீ ஃபயராக இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம். மீதியில் நல்லா வகையாக கன்னை கொடுத்து நம்மளை கில் அடிப்பாங்க. என்னடா 320 வச்சுருக்க, 322 வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அப்படி தான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா லேக் அடிச்சு எல்லா மேட்ச்லேயும் பார்க்குறேன். இது இப்போ போனால் ஞாபகமாக இருக்கும். பச்சையாக இருக்குல்ல, இதெல்லாம் எடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் அதெல்லாம் போட்டுக்கின்னு நான் மேட்ச் ஆடுறேன். இப்போ ஒரு டப்பு அவ்வளோதான் காலி. சரி, நம்ம இங்கேயோ கொஞ்சம் நேரத்துக்கு ஊசிக்கில் அடிப்போம். டே ஓடாது தம்பி. டே யாராமா MP40? ஐயோ, நேரம் இவனை கில் அடிச்சிருப்பான். எப்படா நான் ஸ்கோப் வைக்கும் போது கரெக்டாக இறங்குறான். இவர் ரொம்ப நேரமாக நம்மளே அடிச்சுன்னு இருக்காரு. நல்ல வேலை கில்லு தான். நான் கூட அப்படியே பள்ளத்தில் உட்காந்து அலைவில் இருக்கான். ஒன்றுமே புரியல. HP 82, 83, 84 ஏறினே இருக்குது. ஸோ இந்த சைடு இருந்து ஸ்கோப் வச்சு எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். நேரம் நம்ம AWP அந்த மாதிரி ஸ்னைப்பர் கன் வச்சு அவனுங்களை அடிச்சுன்னு இருந்தா செத்தவனுங்க எங்கே இருந்து அடித்தோன்னு நம்மளை கரெக்டாக பார்த்துக்கின்னு மேலேருந்து அடிப்பாங்க. இந்த அக்காவையே அதிசயமாக அடிச்சிட்டோம் தம்பி. அந்த அக்காவையே அடிக்கும்போது ஒன்றா அடிக்க முடியாதா? டேமேஜ் கொடுக்குறான்யா. சேலஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று ஆனால் அடிப்பேன். பின்னாடி ஆண்டா அடிக்கிறேன், அவ்வளோதான். எப்படி பறக்க விட்டு அடிச்சான் பாருங்க. அதிசயமாக இருக்குது. அந்த குல்லா போட்ட மண்டேன்னா குல்லா, இந்த குல்லாவை ஃபஸ்ட்டு கொல்லணும். அவ்வளோதான், குல்லா போட்டாச்சு, மட்டை பண்ணியாச்சு குல்லாவை. இப்போ உள்ளே எவனாவது இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலேருந்து கீழே இறங்கும் போதே நம்ம 12 கில்ல அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 334. இந்த சைடு ஒருத்தர் இருக்காங்க. வாப்பா அப்படியே நான் இங்கேயே இருக்கேன். அடிச்சிட்டான். கதாப்கன் இங்கே இருந்தால் மறைஞ்சு இந்த அடிக்கிறானவன். இந்த சைடு பச்சை இல்லாமல் இன்ட்ராக்டுன்னு காட்டுமே, அதெல்லாம் தொடாதீங்க. டைமண்டு ரூபக்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு காசு செலவு பண்ணோம். என்னடா இது மேப்பை விட்டு கீழே இறங்கினா அதுக்கு ஒரு 5 மீட்டருக்கு பறக்கிறோம். டேமேஜ் கொடுக்குறோம் கைஸ். 177 இருக்குது. இந்த நாயை ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஆமாம் இல்லை, இது ஷார்ட் ரேஞ்சு தானே. சரி, நம்ம UMP வச்சு ஆடுவோம். நாயை எங்கே இருக்கேன்டா? வணக்கம். அப்படியே தலையை காமிக்கிறீங்க. நல்லா 50 இறங்குது 3 டைமு. காலி தம்பி. அவ்வளோதான், ஒரு அடி அவன் ஓசிக்கல் விட்டு. இதை பார்த்தீங்களா, இவெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். அவ்வளோதான், இவங்ககிட்ட வார் இருக்குது. நம்ம கண்ணா பின்னான்னு சுட்டாலும் பரவாயில்ல. 3வது ஆள் இறங்கிட்டான். இதுக்கு மேலே அவன் நம்மளை முடிக்க தான் குறியாக இருப்பான். தம்பி, நான் இந்த சைடு போய்க்கிறேன். என் மேலே ஒரு புல்லட்டு கூட படாது. சும்மா அந்த விவேகம் படத்தில் வர மாதிரி. எப்படா நீங்கள் ஃபைட் பண்ணின்னு இருக்கும்போது என்னை ஸ்கோப் வைப்பீங்களா? உங்களை அப்படியே சிக்மா அடிக்கிட்டு போட்டு போடணும். நான் 338 எடுக்கலாம். இதுக்கு மேலே 800 இருப்பேன் பாருங்கள். அது ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். நிஜமா கைஸ், பார்த்தீங்கன்னா 338 இருக்கும்போது எடுத்த வீடியோ இது. இவருக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல். எங்கே இருக்கோம் ஏதில் இருக்கோன்னு சொல்லிட்டு தேர்ல இருக்காரு. எல்லாம் அடிக்குது. 3வது ஆள் அண்ணா ஆகாயத்தில் நின்றுன்னு இருக்கும்போது அடிக்கிற பார்த்தியா? பாரதியார் என்ன சொன்னார்? ஓடி விளையாடு பாப்பா, ஆகாயத்தில் இருக்க ஒன்று அடிக்காத பாப்பான்னாரு.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு கம்பியில் நின்னா ஜாலியாக இருக்கும். சரி அப்படியே நான் வந்துட்டேன். இல்லைன்னா எந்நேரத்துக்கு உங்கள் மண்டையெல்லாம் தெரிச்சிருக்கும். 340 18 கிலோ அடிச்சிருக்கோம் இது வரைக்கும். அந்த சைடு தம்பி ராசா போகிறாரு. நல்லா தெரிகிறது. கேங் வாரா மில்லியன் அறியோ சைடில் இருக்கான். இல்லை நல்ல வேலை மேப் வந்து என்னை காப்பாற்றிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் என் கதை முடிஞ்சிருக்கும். தம்பி கரெக்டாக அப்படிதான் ஹெட்ஷாட். கீழே இறங்கிட்டேன். மில்லனரியோன்னு சொல்லிட்டு குள்ளநரியோன்னு பேர் வச்சேன்னா நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தம்பி ஓடாத. நான் எப்படி 2 அடி மறுபடியும் இந்த பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸை போட்டானா. நீ 2வது இடம் அவ்வளோ 50 கிலோ. ஆமாம் நம்மளுக்கு கரண்டு சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ண இருக்கிறதுக்கு சரியாக கவனிக்க முடியல. இங்கே பாருங்க குரோனோ ஷீல்டு. இதுக்குள்ளே சுற்றி பார்க்கணும். சுற்றினாதான் எவனாவது ஐடி கார்டையும் அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே உள்ளே போய் சுட்டுறது தான். ஆன்டிமே அதே மாதிரி தான் கொண்டை இருக்குது. மில்லனரியோ இருப்பாருன்னு பாரு. ஆமாம் என்னடா வரும்போதே சலாம் போடுற. இரு இந்த சைடு இருக்கான் தானே. சரி நம்ம கீழே இறங்கி ஃபைட் பண்ணுவோம். மில்லனரியோ உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாடுறா. க்ளோவால் போட தெரியும் அப்புறம் எடுக்கிறல்ல. டேய் கோபால் அடிக்காதரா. நானே என்னென்னமோ லேக்ல ஜம்ப் பண்ணின்னு கிடறேன். இப்போ பக்கத்தில் கருப்பு கலரில் ஒரு மலை மாதிரி இருக்குல்ல, அது சாதா மலை இல்லை எரிமலை. பார்த்தா அப்படி தெரியாது, ஏன்னா இது ரோப்ளாக்ஸு. அண்ணா நீங்கள் மேலே தான் இருக்கீங்க. 25 சேவியர் செத்துட்டாரு. லா கடை சாந்தி 21314 பின்னாடி மச்சான் இருக்கான் பிரதாப் கண்ணா. அவன் ஐடி பேரே அப்படிதான் இருந்தது. திடீர்னு படிக்க முடியல காய்ஸ். பிரதாப்பன் பட்டாட்டாப்பன் என்னடா பேர் இது. பொட்டேட்டோ விற்கிறவங்க மாதிரி அடிச்சிட்டான். என்ன சைடில் இருவருக்குமே ஒப்பற்ற சுவை. கமலா பசந்த், அனோகா ஸ்வாட், ஆன்டிமே, ஒன் டாப்பு. என்னடா ஒன் டாப் தாண்டா அடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷாட் மாதிரி காமிக்குது. ஆன்டிமே மட்டையாயிட்டாங்க. அந்த மீசை வச்சுருக்காருல அவர் பேர் ஓஹியோ பர்சன்னு நினைக்கிறான். ஓஹியோவில் ஐ எம் நாட் மைக்கு வணக்கம் நம்ம மாப்பிள்ள பண்ருட்டியிலேருந்து. அவ்வளோதான். இதுதாங்க கிளியர் ஒன் டாப் 2வது டைம் அடித்தது தான். ஷார்ட் இருந்து தானே ஆன்டிமேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆன்டிமே தான் அது. நம்ம கீழே இறங்கி ஆடுவோம். இதோ போகிறாரு பாருங்க. இவர் தான் இந்த மீசக்கார மாமா. 6 கிலோ அடிச்சிருக்காரு அவர் தான். நம்ம என்ன இப்போதைக்கு 16 கிலோ. நல்ல வேலை லேக்ல மாட்டிக்கினேன். டப்புனி இவர் அடித்து காப்பாற்றியாச்சு. ஐ எம் நாட் மைக்கா இறங்கிட்டானோ அவன். இது தெரியாமல் நான் ஏறின கடாரனே அவனை கில்ல அடிக்க. ஆண்டிமே எப்போ போனாங்க. என்னென்னமோ மர்மமாக இருக்குது காய்ஸ் இந்த கேமில். ஐ எம் நாட் மைக்கு காலி. லாலா ஏன்டா ஓசி கில்ல அடிக்கிற தொப்பிக்கார மண்டையா. என்னதான் இருந்தாலும் பௌபவை மறக்க மாட்டேன். பௌபவுனா நம்ம டபுள் ஷாட்டு கட்டினதாங்க அந்த மாதிரி பேர் வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. நம்ம லாலாவை போட்டோம். லாலா மைக்கை போட்டார். பார்த்திங்கன்னா கிட்டக்க இருந்ததுனால அப்படி அடிச்சிட்டாரு. பவர் பிளேவை கொடுத்துட்டாரு. பால் உடஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே பாலுவை காப்பாற்றுறது கஷ்டம். பிரதாப்பண்ணா தம்பி நீனா இங்கே பாருங்க எக்ஸு மாதிரிலாம் சொல்கிறானுங்க.
என்ன காய்ஸ் இது? இவனுங்க எக்ஸ்மேனாக இருப்பானுங்க போல், அதான் எக்ஸ் ஷேப்பில் சொல்கிறாங்க. ஜேவியர் பட்டெக்ஸில் வாங்கிக்கோங்க. ஏய் என்னடா நீ குட்டி சாத்தா மாதிரி ஓடுற? இனிமே ஆண்டவனே நினச்சாலும் பறக்க விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா MP40 கோப்ரா இருந்துச்சு. பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வரந்தான். சரி இவரை அடிப்போம். டேய் ஏமாத்திட்டு வர்றேன் நாயே, கண்ட்ரி ப்ரூட். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கார், ஓஹியோ பர்சன் தொப்பி போட்டிருக்காரு, முறுக்கு மீஸ் வச்சுருக்காரு பண்டிகையில். அவர் தான் கைஸ். இது எல்லாம் அவுட் பாடி இதை தான் கொடுத்துருக்காங்க. இவனுங்கெல்லாம் ரூபாக்ஸ் கட்டி தான் இது பண்ணிருப்பாங்க. ஓஹியோ பர்சன் 1 2 இருக்காங்களா? என்னடா இது? இதோ பார்த்தீங்களா எரிமலை உள்ளே எரிகோள் பார்த்தா தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. உள்ளே வச்சு தான் அடிப்போம். உள்ளே கொஞ்சம் மடக்கி தட்டு. சஃபாரி அன்றைக்கி சஃபாரி போக வைக்கிற பாரு. சஃபாரியா ஸ்ட்ரைக்கா? சஃபாரி அதுதான் காலி. சஃபாரி போக வச்சாச்சு. இடம் கைஸ் 80 கிலோ அடித்து இடம் எடுத்திருக்கோம். பூயா. இந்த பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டைம் பாலியூ இவர் அடிப்போம். இவர் எனக்கு தெரிஞ்சு ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேப் வந்து ஓஹியோ பர்சன்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு. உனக்கு அந்த பால் உடையிட்டும் பாரு, அதோட பாலை ஆண்டவனே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. அவனுங்க அடி. பின்னாடி ஒருத்தன் என்னை அடித்தவனும் அடிச்சுட்டான். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சிக்மா அடிட்டு அப்படி தான் இருக்கும். இறங்க அவ்வளோதான். அப்புறமேட்டா அதோ இங்கே வந்தாச்சு. வந்து இங்கே ஓசிக்கில் அடிப்போம். கொஞ்சம் இப்படி ஒன்று அதுதான் டப்புன்னு அடிக்கணும். ஐயோ இவன் என்னை அடிக்கிறான். ஓஹியோ பர்சன் சைட்லேருந்து அடிக்கிறான். யாரா இவனுங்களாம்? எங்கே இருக்கிறதா ஓடி வந்து கேங் வாரில் கலக்கிறானுவ. அதுதான் சைட்லேருந்து ஏய் ஓடு நெஞ்சம் உண்டு நேர்மையோடு ஓடு ராசா. கரெக்டாக இங்கே உக்காந்தியாச்சு. தம்பி ஃப்ரெண்டு பேர் பாலு ஆஸ்டர் டோலு. என்னடா என் ஹாவி அப்படியே மேலே பறக்குது? என்னடா நடக்குது? ஒன்டப்பே வர மாட்டேங்குதியா? ஒன்லி ஃபஸ்ட்டு எல்லோ நம்பரு, அப்புறம் 2 நம்பரு. பின்னாடி ஒருத்தன் இருக்கான் கைஸ். நான் அதை கவனிக்காமல் போகிறேன். இப்போ தான் கவனிக்கிறேன். கண்ட்ரி ப்ரூட். ஓஹியோ பர்சனாகி சேர்த்துட்டாரு. அதுதான் லாபிலேருந்து ஒரு 5-6 ஓசிக்கில் அடிச்சாச்சு. இதுக்கு மேலே லாபிலே உட்காந்து இருக்க முடியாது. எந்த வேட்டையும் கிடைக்காது. இந்த வேட்டை மட்டும்தான் கிடச்சிருக்கு. தலை தொங்கிடுச்சு. இவனுக்கு பால் வாங்கிச்சு. அவ்வளோதான், பால் இன்னைக்கு காலி. சைடில் ஒருத்தான் இருக்கான். நேரம் அவனை நார அடிச்சு. அவ்வளோதான் காலி. என்னடா பாய் யூ 25 தரையில் நட்டுக்கினாரு. தரையில் நட்டுக்குன்னா அவனுங்க அலைவில் தான் இருப்பாங்க. மைக்கு என்ன ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலில் இருக்கியா? விடு. அதெல்லாம் அப்படி தான். விளாட தெரிஞ்சவன் ஃபஸ்ட் இடத்துல இருப்பான். விளாட தெரியாதவன் 2வது இடத்துல இருப்பான். தெரிஞ்சவன் ஓரளவுக்கு, தெரியாதவன் 3வது இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 5வது இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜேவியர் எங்கே போகிறீங்க ஜேவியர்? சரி நம்ம மைக்கை போட்டு தள்ளிட்டாங்கய்யா. மைக்கை போட்டு தந்தவனுக்கு ஒரு வந்துட்டேன். இப்போ பாயு அதாங்க இந்த பாயு தான். மைக்கு மறுபடியும் அழிவில் வந்துட்டு என்னையே போடுறேன் நாய். இவருக்கு நம்ம வந்துட்டா போச்சுட்டு 2 கில்லு லாகிலே. அவர் என்ன கண்ணு வச்சு நிற்கிறார். பால் வசிச்சு இப்போ நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவனே நினச்சாலும் ஆமாங்க. பாயு பார்த்தீங்கன்னா 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோம்.
முட்டுசனில் முட்டினோக்கா லேக் அடிச்சுது. இன்னும் ஃப்ரெண்டாக வர்றாரு. அவ்வளோதான், ஒன் டேப். இவர் என்னங்க ஒரு பாய் வந்து அப்படியே இந்த ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்கை அப்படியே கண்டுபிடிச்சிடணும். இதோ பாருங்க, 6 பேக்கு. உனக்குலாம் எவன்டா 6 பேக் கேட்டா? இல்லை, உனக்கு 6 பேக் இருக்கிறதே ஒரு இது. உனக்கெல்லாம் இருக்கணுமா சொல்லு? இருந்ததும் இருக்காத மாதிரி பனியன் போட்ட மாதிரி இருக்கு காய்ஸ். இதெல்லாம் 6 பேக்கே கிடையாது. பாயோ மறுபடியும் நம்மளை கொண்டுருவாருன்னு நினைக்கிறேன். லேக் அடிக்குது பாருங்க காய்ஸ். கரெக்டாக ட்ராக் வைக்க முடியல. எங்கள் தாத்தா செல்லாக இருந்தால் இந்நேரத்துக்கு ஒரு மாட்டம் பண்ணிருப்பான். பாயு தான் போட்டிருக்காரு. பின்னாடி ஒருத்தர் டேமேஜ் கொடுத்தா பாயு ஓசிக்கில் அடிப்பார். பவு டங்கு. அவ்வளோதான், ஒன் டாப்பு. தலை தொங்கிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் KGB கேமர். பாய்.